அதே சமயத்தில் அவருடைய அரசியல் வருகை பற்றி நம்ம பேசணும். அதாவது சினிமாவில் அடைந்த பிரபலம், சினிமாவில் சாதித்த பல சாதனைகள் வைத்துக் கொண்டு அரசியலிலும் கோலோச்ச முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர். அதை தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து வந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. இவர்களை கடந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தால் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு நிலை மங்கி போன அளவுக்கு தான் சமீப கால செயல்பாடு, கடந்த கால வரலாறுலாம் இருந்தது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு பிறகு பல நடிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தார்கள். ஆனால் சினிமாவில் அவர்கள் அடைந்த புகழுக்கு ஏற்ற வகையில் அரசியலில் அவர்களால் கோலோச்ச முடியவில்லை. இனி அது அவ்வளவுதான், சினிமாவிலிருந்து வந்தால் அந்த பிரபலத்தை மக்கள் அரசியல் ரீதியில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு என்ன முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை உடைத்தெறிந்து வந்தவர் தான் விஜயகாந்த். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் போலவும் ஜெயலலிதாவை போலவும் அவரும் சினிமாவிலிருந்து வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதை எப்படி பாக்குறீங்க? அதான் நான் உங்களுக்கு முதல்ல கோடிட்டு காண்பித்தேன். விருதாச்சலம் அவர் நிற்கும் பொழுது யாராவது நினைத்து பார்த்திருப்பார்களா அவர் மாபெரும் வெற்றியை பெறப் போகிறார் என்று சொல்லி? அதுதான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை தான் விஜயகாந்தாக இருந்தது. தன்னம்பிக்கையும் விஜயகாந்தும் ஒன்றுதான். அதிலே அவர் குறியாக இருந்தார். தைரியம் தான் அவரை வளர்த்தது. அவர் கவலையே படவில்லை. அந்த தைரியம் தான் அவரை பெரிய தலைவராக்கியது. அந்த தைரியம் அவர் இறுதினால் அவருடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றவரை மிகவும் அந்த தைரியத்தில் இருந்தவர் தான் விஜயகாந்த். அதனால்தான் வெற்றி பெற முடியும். அரசியல் தன்னம்பிக்கை வேண்டும், இரண்டாவது தைரியம் வேண்டும். அது இரண்டுமே விஜயகாந்த் அவரிடத்திலே நாம் கேப்டனிடத்திலே பார்க்க முடிந்தது. ஆகவே அவர் நீங்க சொன்ன மாதிரி உலக அளவில் பல இடங்களில் சென்று அங்கே கலை நிகழ்வுகளை நடத்தி அதன் மூலம் உதவி செய்ய நினைத்தார் என்பதுதான் உண்மை. ஆகவே தன்னம்பிக்கை இருந்தது. அதன் மூலம் தான் மக்களிடத்தில் நல்ல பெயரை பெற்றார். அது போக போக அவர் நடிக்க அந்த படங்கள் எல்லாம் அவருக்கு அதை பார்த்த ரசிகர்கள் அவரை வரவேற்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசியல் ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டியவர். ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் போனதுதான். இல்லைன்னா அது வேறு விதமாக இந்த தினம் அமைந்திருக்கலாம். அந்த அளவிற்கு அவர் உயர்ந்து நின்றவர். ஆகவே மிகவும் வேதனையாக இருக்கிறது. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் சார், அவர் அரசியலுக்கு நுழைந்த அந்த காலகட்டம்ங்கிறது ஒரு சாதாரண காலகட்டம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய ஒரு எதிர்ப்போ அல்லாட்டி ஒரு சவாலோ இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு தமிழக அரசியல்ல. ஆனா விஜயகாந்த் அரசியல் வருகை சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம், அது மிகப்பெரிய 2 ஜாம்பவான்கள், மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி, ஜெயலலிதா என மிகப்பெரிய ஜாம்பவான்களை இருக்கும் போதே அவர்கள் எதிர்த்து அரசியல் களத்து கண்டவர் தான் விஜயகாந்த். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான பணி இல்ல சார். மிகப்பெரிய தைரியம். அவர் தலைவரிடத்தில் எம்ஜிஆர் இடத்தில் பக்தராக இருந்தவர், ரொம்ப மதித்தவர். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது அவருடைய சினிமாக்கள் அந்த வசனங்கள் அது பல படங்கள்ல இந்த ரமணாலாம் நீங்க குறிப்பிட்டு சொல்லலாம், ரொம்ப அருமையா போகும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய படங்கள்ல என்ன அவ்வளவு நடிப்பு, அந்த நடிப்பிலே உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், உணர்வு பூர்வமாக இருக்கும். அத்தனை திரையுலகில் அத்தனை ஹீரோ இருந்தா கூட அவருக்கு ஒரு தனிப்பட்ட மாளிகையை அவர் ஏற்படுத்தி கொண்டார். ஆகவே எத்தனையோ படங்களை மிகவும் சுவாரஸ்யமா சண்டையா இருக்கும். மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா குடும்ப காட்சிகளாகட்டும் மற்றவைகளாகட்டும் எல்லாவற்றிலும் தன்னை சிறந்த நடிகர் என்பதை முத்திரையை பதித்துக் கொண்டவர். அதே நேரத்தில் இந்த சினிமா மூலம் வளர்ந்து நிறைய வந்தவர் என்றுதான் நான் சொல்றேன். சினிமா அடையாளம் காட்டியது. அவர் தன்னை ஒரு வள்ளலாக மக்களுக்கு திரும்ப அடையாளம் காட்டிக் கொண்டார். அங்கே சம்பாதித்து மக்களுக்கு செலவு செய்தார். அதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உணவு கொள்ளாமை வேண்டாம்னு சொன்னார். அது மிகவும் மனதளவில் மிக நல்ல மனிதர், பழகியவர்களுக்கு தான் தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர். நீங்க அடிக்கடி சினிமாவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுல அவர் நடித்த படங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சில படங்கள்லாம் இந்த வீரப்பன் ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அங்கிருந்துதான் கேப்டன் பிறந்தது. ஆனா அந்த கேப்டன் நினைச்சிருந்து போச்சு. அதுதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு. ஆகவே சினிமா தந்த பெயர் சிவாஜி கணேசன் போல, சிவாஜி போல, தலைவர் எம்ஜிஆர் போல அவர் அடுத்த கட்டத்தில் இருந்தவர் என்பது எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் இல்லாமல் ஒரு இடத்திலே ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு நிலை அவர் துவங்கிய கட்சி அதை நிரூபித்தார். அதுதான் உண்மை.
பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்டு 3வது இடத்துக்கும். உண்மையை சொல்றேன், ஏடிஎம்கேவே திருமங்கலம் தொகுதியை பொறுத்தவரை இடைத்தேர்தலில் அவர் பிரச்சாரத்திற்கு பின்னாலே பிரச்சாரம் பண்ணிட்டு நானும் செந்தில் கட்டி பிடிச்சு பேசிட்டு இருந்தார். அவ்வளவு அன்பா, என்னடா மேல வாடா லிப்ட்ல, ஏன்னா நீ எங்க பிரச்சாரம் போனா எங்கிட்ட வர மாட்டேங்க பேசுறதுக்கு, அவர் அண்ணனோட 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கூட்டு போய் பேசிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அங்கே ஒரு 2000 ஓட்டு தான் வித்தியாசம் நமக்கும் ஏடிஎம்கேக்கும் அவருக்கும். அந்த அளவிற்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருந்தது. அது உடல் ஆரோக்கியம் தான் காரணம். பாவம் அதை கெடுத்துருச்சு. இருந்தாலும் அவர் நிச்சயமாக மக்கள் மனங்களிலே வாழ்வார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. நிச்சயமா சார். ஒரு மனிதர் மரணிக்கிறார் என்றால் கடைகோடி ஒரு சாமானியனும் கண்ணீர் சிந்த வேண்டும். அப்போதுதான் அவர் ஒரு மாமனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். அந்த வகையில் விஜயகாந்தோட இழப்பு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக தான் பார்க்கப்படுது. நீங்க அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல நேரலையில் இணைந்து உங்களுடைய அனுபவங்களையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களது மாவட்ட செயலரும் நாங்களும் இப்பொழுது அனைவரும் அவர் அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே செல்கிறோம். நன்றி சார். நன்றி.